வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக அதிரடியான ஒரு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இது கிளியர் கட்டா இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான். ஏன்னா சிபெக் காரிடர், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படின்றது நம்மளுடைய பகுதியான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியா சைனாவுக்கு போனதை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட $60 பில்லியன் அதிகமான பணத்தை அவங்க முதலீடுகள் செஞ்சாங்க. ஆனால் கடந்த 15 வருடத்துல அது மிகப்பெரிய அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ரிட்டர்னை கூட சைனாக்கு கொடுக்கல அப்படின்ற போது இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்கனாமிக்கல் கிடையாது, அதுக்கு ஒரு மிலிட்ரி டைமென்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப வருடமா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சைனா ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, சிஎம்பிசின்னு சொல்லக்கூடிய சிம்பெக், சைனா மியான்மார் பங்களாதேஷ் எக்கனாமிக் காரிடர். சைனாவையும் மியான்மாரையும் பங்களாதேஷையும் சாலை மார்க்கமா இணைக்கக்கூடிய ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க. இதோட அறிவிப்பு பங்களாதேஷுடைய புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் அவர்கள் ஷி ஜின்பிங்கை சந்திக்கும் போது இந்த அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சைனாவோட யுனான் ப்ராவின்ஸ் குன்மிங் அப்படின்ற ஒரு இடம், மியான்மாரோட மண்டாலே அப்படின்ற ஒரு இடம், அப்புறம் கியாப்போயின்னு சொல்லக்கூடிய ஒரு டீப் சி போர்ட்டு, இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறதா இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மியான்மாரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட், அதை சிட்டகாங் மற்றும் காக்ஸ் பசார் பங்களாதேஷோடைய கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நகரங்கள் மற்றும் துறைமுகம் இதோட இணைக்கிறது தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படின்றது மேற்கு பாகிஸ்தான்லையும் இப்போ இவங்க அதை டேர்ம் பண்ணக்கூடியது. அவங்களோட சிந்தனை என்னன்னா பங்களாதேஷுக்கு இன்னும் கிழக்கு பாகிஸ்தான் மாதிரி பாவிச்சு இந்த ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு போறாங்க. ஸோ சைனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், இந்தியாவை சுற்றி ஒரு முத்து மாலையை அணிவிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அந்த பக்கம் கவடார் பலுச்சிஸ்தான்ல இருந்து ஷக்ஜம் வேலி வழியா இவங்களுடைய ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸ் கனெக்ட் ஆகுது இந்தியாவுடைய வடக்கு தலை உச்சியில. அதே மாதிரி இங்க தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹம்பன்தோட்டை போர்ட் அப்படின்றது இந்தியாவுடைய கடல் எல்லையிலேருந்து ரொம்ப சில தூரத்துல தான் அது இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய மேற்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜிபூத்தில அவங்க மிலிட்டரி பேஸ் இருக்கு, நேபாளில் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, பூட்டான்ல அவங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ பங்களாதேஷையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பங்களாதேஷோட போட்டிருக்காங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மார் அப்படின்ற ப்ராஜெக்டை 2013 அவங்க ஃப்ளோட் பண்ணாங்க. அப்போ இருந்த யூபிஏ அரசாங்கத்தில் இதுக்கு பெருமளவு ஆதரவான ஒரு நிலையும் எடுத்திருந்தாங்க. அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாட்டியும் ஒரு இது தேவை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ரோட் கனெக்டிவிட்டி மியான்மாரையும் பங்களாதேஷையும் மையப்படுத்தி வரும் அப்படின்றது 2013 இதுக்கு இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் கிலோமீட்டர் நீளமான ஹைவே, 44 கோடி மக்களை 3 நாடுகள் கடந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது. பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மார் பிசிஐஎம் காரிடர் அப்படின்றது. இந்தியா இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இதை நேரடியாக எதிர்க்கலை, சேரணும்னு சொல்லலை, சேர மாட்டோம்னு சொல்லலை. பட் நம்மளுடைய ப்ரொசீஜர் டிலேஸை இந்தியா கனெக்டிவிட்டி இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிக்கிட்டே போனாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2019 இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸில் மிக முக்கியமான பிசிஐஎம் ப்ராஜெக்டை கைவிட்டாங்க. இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்காதனால அந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்துக்கு தான் டோக்லாமோடைய அந்த இந்திய ராணுவமும் சைனா ராணுவமும் நேருக்கு நேர் வந்த அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ இந்தியாவை கட் பண்ணிட்டு அந்த பிசிஐஎம் பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மார் ப்ராஜெக்ட்ல இந்தியாவை எடுத்துட்டு ஒரு புது பேக்கேஜோட திரும்ப வராங்க. சைனா மியான்மார் பங்களாதேஷ் காரிடர் சிம்பெக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா மியான்மார் எக்கனாமிக் காரிடர் அப்படின்றது ஏற்கனவே ஒரு துறைமுகத்தை மையப்படுத்தி இருக்கு. இப்போ 2024 பிறகு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் பங்களாதேஷ் நடந்ததை பார்த்தோம். இந்தியாவுக்கு ரொம்ப நட்பாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி மாற்றம் செய்யப்படுறாரு அமெரிக்காவுடைய ஆதரவோடு. அமெரிக்காவுடைய கைப்பாவையாக இருந்த இந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபசர் யூனிஸ் தலைமையில் ஒரு அரசாங்கம் செயல்பட்டுச்சு. பிறகு ஒரு தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு இப்போ தாரிக் ரஹ்மான் அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்காரு, ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட 200 சீட்டுக்கும் அதிகமாக. இப்போ இந்த இடத்துல அவர் பதவிக்கு வந்த பிறகு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாத காலம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கிளியரா ஒரு ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்க்க முடியாது. மேண்ட்ரின் மொழியை கட்டாயப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை மங்களா ப்ராஜெக்ட்ல இந்தியாவை எடுத்துட்டு அவங்கள கொண்டு வரதா இருக்கட்டும்,
இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஸோ இந்தியாவுக்கு எதிர் அப்படின்றத விட கிளியர் கட்டாக ஒரு சைனீஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு ப்ரோ சைனீஸ் ஸ்டாண்டை வந்து அவங்க தெளிவாகவே எடுத்திருக்கிறாங்க. பட் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ரோட் கனெக்டிவிட்டி வேணும் பங்களாதேஷோட அப்படின்ற போது மியான்மரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ரக்கைன் ஸ்டேட் இன்னைக்கு மியான்மரோட இராணுவத்தோட கண்ட்ரோலில் கிடையாது. அது அங்கே இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மி 3 பிரதர் அலையன்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இவங்க வந்து சைனாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜுண்டா இராணுவத்துக்கு, மியான்மர் இராணுவத்துக்கு ஆயுதம் மற்றும் சேட்டலைட் இமேஜர்லேருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறது சைனா தான். இப்போ இந்த இடத்துல அரக்கன் ஆர்மி எப்படி ரோடு போட விடுவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, அரக்கன் ஆர்மிக்கு யார் சப்ளை பண்ணுறா? ஏற்கனவே ஒரு ஹியூமனிடேரியன் காரிடர் அப்படின்னு சொல்லி காக்ஸ் பசார் ஏரியாவில் அமெரிக்கர்கள் உள்ளே வந்ததை நம்ம போன வருஷமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்த மையப்படுத்தி அரக்கன் ஆர்மியை ஆயுதங்கள் வழங்குறது தான் இவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. கிரேட் கேமில் பங்களாதேஷ் சிக்கி சீரியலே போகுது அப்படின்ற வார்னிங்கை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இப்போ நான் இதை வந்து 2028, 29 வரும்னு எதிர்பார்த்தேன். இப்போ 26 கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குறோம். ஸோ ரக்கைன் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அரக்கன் ஆர்மி, அதுக்கு பேக்கப் பண்ணுறது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவத்துக்கு பேக்கப் பண்ணக்கூடியது சைனா. ஸோ பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் தெளிவான ஒரு பிளே கிரவுண்டாக மாறி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஈரானோட நிலைமை என்னாச்சு, உக்ரைனோட நிலைமை என்னாச்சு, வெனிசுலாவோட நிலைமை என்னாச்சு, ஏன் இலங்கையிலேயே இந்த மாதிரியான ஒரு அட்டம் நடக்கும்போது அந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்தியாவோடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இதுதான் வந்து காலாதான் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட், சித்துவே போர்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ ரக்கைனில் இருக்கக்கூடிய, அதாவது மியான்மரில் அரக்கன் ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ரக்கைனில் ஒரு நதி போகுது. ஸோ நீங்கள் 7 மாநிலங்களை சுற்றி மிசோராம் போகாமல் கொல்கட்டாலேருந்து கடல் மார்க்கமாக நீங்கள் போய் சித்துவே போர்ட்லேருந்து சாலை மார்க்கமாக நீங்கள் மிசோராம் போகலாம். இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக சிலிகுடி காரிடரை பைபாஸ் பண்ணி பங்களாதேஷையும் கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணி நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடல் மார்க்கமாக சாலை மார்க்கமாக ஒரு மல்டி மோடல் கனெக்டிவிட்டியை கொண்டு வர முடியும். அதற்கான பிரிட்ஜு கட்டக்கூடிய பணியும் முடிஞ்சிருச்சு. அரக்கன் ஆர்மி இந்தியாவுக்கு எதிராக இல்லை. ஒரு சில இடத்துல நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ஸ் வருது. குறிப்பாக கூக்கிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு, கூக்கி ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மிலிட்டன்ட் குரூப்புக்குமே இவங்களோட தொடர்பில் இருக்கிறதுனால அங்கே ஒரு ரப்பிங் பாயிண்ட், பெயின் பாயிண்ட் இருக்குது. ஆனால் ரக்கைனில் இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மிக்கு பெருமளவு பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் எல்லாமே இந்த பகுதிகளிலேருந்து போகிறதுனால அவங்க இந்த ப்ராஜெக்டை கிளியர் கட்டாக அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அரக்கன் ஆர்மி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூயல் ட்ராக் அப்ரோச். ஒன்று, அமெரிக்கா வழியாக அந்த இராணுவத்தை தங்களுடைய பலத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலாதான் மல்டி மோடல் ப்ராஜெக்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லீவரேஜ், ஏன்னா அந்த இடம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அந்த லீவரேஜை பயன்படுத்தி இந்தியா கிட்ட வந்து சப்போர்ட் கேட்கறது அப்படின்ட்டு. இப்போ ஒரு பேனலாக நம்ம பார்ப்போம். இது வந்து பின்சர் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியர்கள் போர் புரிய பயன்படுத்திய ஒரு யுக்தி. இப்போ பின்சர் லாஜிக் படி எடுத்தோம் அப்படின்னா சீபக்கோட வெஸ்ட், அதாவது இந்தியாவுடைய மேற்கு பக்கத்தில் கவடார் துறைமுகம் அவங்ககிட்ட இருக்கு. சீபக்கோடைய ஈஸ்ட், இப்போ இந்த சிஎம்பிசின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் படி எடுத்தீங்கன்னா சிட்டகாங் மற்றும் கயப்யூ போர்ட்டுமே வந்து இப்போ சீனாவோட வசம் போக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2 சைடு ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் சீபோர்டில் மிக முக்கியமான நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது. அங்கேருந்து ரொம்ப அருகில் ஒரு டீப் சூய் போர்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சிட்டகாங்லேயும் சரி, நாளைக்கு கோகோ தீவுகள்னு சொல்லக்கூடிய அந்த தீவுகள் நம்ம பெருந்தன்மையாக அந்த காலகட்டத்தில் மியான்மருக்கு கொடுத்தோம். இந்த 2 இடத்துலையுமே ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இந்தியன் மிலிட்டரி பேஸுக்கு ஒரு நேரடி சேலஞ்சை சைனா இப்போ கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ சீனாவோட எக்ஸ்போஷருக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் நாளைக்கு சீனாவுடைய அடிமைகளாக மாறுறதுக்கான பாதையில் வெகு வேகமாக ரேஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மியான்மர் அட்லீஸ்ட் ஒரு சிவில் வார் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அதை கூட நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கலாம். பங்களாதேஷ் வந்து தெளிவாக அந்த பாதையில் போகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்தியா சில இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்றத கடைபிடிப்பாங்க.
இது இந்தியாவுக்கு போட்டி மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை வந்து அவங்க உருவாக்குறாங்க. வரக்கூடிய காலங்களில் ரோஹிங்கியாக்களை வைத்து இந்த அரக்கன் ஆர்மி 3 பிரதர் அலையன்ஸை வச்சு இவங்க என்னென்னலாம் சித்து விளையாட்டு விளையாடுவாங்க அமெரிக்கான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த இடம் ரொம்ப ஒரு கண்டஸ்டட் ஸ்பேஸாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சமீப காலத்தில் நம்மளுடைய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸோடைய கவர்னர்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விஷயம் தெரியும். ஜெனரல் வி.கே. சிங் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டவங்கள தான் போட்டிருக்காங்க. ஸோ சைனா வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க, நாங்கள் சுற்றி வளைக்கிறோம், எங்களுடைய ரீச்சை அவங்களுடைய இம்மீடியட் நெய்பர்ஹுட்லேருந்து செகண்ட் நெய்பர்ஹுட்டான மியான்மாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அப்படியே நாங்கள் திரும்ப பங்களாதேஷ் வரைக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனான் ப்ராவின்ஸ், அதாவது அவங்களுடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய இந்த யுனான் ப்ராவின்ஸ்ன்றது லேண்ட்லாக்டு. இங்கேருந்து சரக்கு போக்குவரத்தை நீங்கள் ரயில் வழியாகவும் சாலை மார்க்கமாகவும் சைனாவோடைய ஆல்மோஸ்ட் கிழக்கு பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் ஷாங்காய் இந்த போன்ற இடங்கள்ல தான் நீங்கள் ஷிப் பண்ண முடியும். இந்த இடத்துல எல்லாமே சரக்கு போக்குவரத்து அந்த பக்கம் போய் தென்சீன கடல் பகுதிகளில் இருந்து கப்பல்கள் மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் போக முடியும். இப்போ இந்த ரோடு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற போது யுனான் ப்ராவின்ஸ்லேருந்து மியான்மார், மியான்மார்லேருந்து சாலை மார்க்கமாக பங்களாதேஷ், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டை பயன்படுத்தி அவங்க இலங்கை வழியாக, இலங்கையில் அவங்களுக்கு ஏற்கனவே ஹம்பந்தோட்டை போர்ட் அப்படின்றது இருக்குது, இந்த வழியாக அவங்களோட ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் $6 பில்லியன் இன்னைக்கு அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவை. இந்த 24 நடந்த சோக்கால் இந்த மாணவர் போராட்டம் இதுக்கு பிறகு, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த நாடு வந்து ஒரு குழியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஸோ சைனாவுடைய ஃபினான்ஷியல் காரிடர் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ரைவல். ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டியில் மட்டும் கிடையாது, பொருளாதாரத்துலேயும். ஏன்னா நம்மளுடைய இந்த பிபிஐஎன் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்ட் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி, காலாதன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரைலேட்ரல் ஹைவே, அதாவது இந்தியா, மியான்மார் மற்றும் தாய்லாந்து, இங்கே ஒரு கனெக்டிவிட்டி நம்ம எய்ம் பண்ணிட்டு இருக்கோம் கம்போடியா வழியாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிலே பண்ணோம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு முடிஞ்சிருச்சு. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ரயில்வே துறையில் ஒரு ரயில்வே அமைச்சகத்தில் ஒரு தனி துறையே இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் தாய்லாந்து வரைக்குமான ரயில் பாதையும் போடுறதுக்கான வேலைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ரெண்டுத்துக்குமே, இந்தியாவோட ப்ராஜெக்ட்டுக்கும் சரி சைனாவோட ப்ராஜெக்ட்டுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய தடைக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்கைன் ஸ்டேட் அரக்கன் ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்கிறது. அது வீழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு வகையில் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு செட்பேக்ன்ற போது இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அரக்கன் ஆர்மி வீழ்ந்துச்சு அப்படின்னா தன்னுடைய நேரடி எதிரியாக பார்க்கக்கூடிய சைனாவையும் ஃபியூச்சர் காம்படிட்டராக பார்க்கக்கூடிய இந்தியாவையும் ஒரு சேர இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்த விழாமல் இவங்க பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த சிட்டகாங் மங்களா போர்ட் ஏற்கனவே ஒரு அப்டேட்டுக்கு போகுது. கியோப்பை போர்ட்டுமே ஒரு டியூல் யூஸ் போட்ட அம்பந்தோட்டை எப்படி மாறி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா தன்னுடைய மசிலை இங்கே ஸ்ட்ரெக் பண்ணுறதுக்கான வேலை இருக்குது. ஒன்று, நம்மளுடைய கனெக்டிவிட்டியை பெட்டராக இன்க்ரீஸ் பண்ணுறது, சிலிகுடி காரிடோர் ரிஸ்க்கை இது பண்ணுறது. ஒன்னொன்று ஆப்வியஸாக பலுச்சிஸ்தானில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 2 முறைகளும் இந்தியா கையெடுக்கும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.